லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதೃணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2637வது நாள் பாசுரம். திருமங்கையாழ்வார் எழுதிய 6 பிரபந்தங்களிலே திரு எழுக்கூற்றிருக்கை என்கிற பிரபந்தத்தினுடைய 3வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். சீரார் திரு எழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆறாமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைபொருளெல்லாம் எடுத்து உலகு உய்யவே சோராமற் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே. இது ஒரே பாசுரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட மேலே குறுகி அடியிலே பருத்து மீண்டும் குறுகி இருப்பது போல பாசுர அமைப்பு. இது ஒரு தேரை போல உள்ளது. தேரை வலிக்கிற பொழுது தேர்வடம் பிடித்து இழுக்கும்போது 2 முறை இந்த பாசுரங்களை சொல்வதாக ஐதீகம். 47 வரிகளை கொண்ட இந்த பாசுரம் ஒரே பாசுரமாக கணக்கிடப்பட்டாலும் விளக்கங்கள் சொல்லுகிற போது பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அதை 5 பாசுரமாக பிரித்து பேசியிருக்கிறார். அதை ஒட்டியே நாமும் 5 பாசுரங்களாக சொல்ல வேண்டிய நிலையில் இது 3வது பாசுரமாக 28வது வரி வரை சொல்லியிருக்கிறோம். நேற்று வரை 21 வரிகளை பார்த்திருக்கிறோம். முதல் நாள் பாசுரம் பார்க்கிற பொழுது 9 வரிகளும், 2வது நாள் 21 வரிகளும், இன்றைக்கு 28 வரிகளும் 22லிருந்து 28 வரியை பார்க்க இருக்கிறோம். 7 உலகு எயிற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை சுந்தர நாள்தோள் முன்னீர் வண்ண நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலர் அன அங்கையில் முப்பொழுதும் வருட அருதுயில் அமர்ந்தனை. யோக நிதிரையிலே படுத்திருக்கிறான் பெருமாள். சுகமாக யோக நிதிரையிலே படுத்திருப்பதற்கு காரணம் சந்திரனை போல, முழு சந்திரனை போல முக அமைப்பு கொண்ட, களங்கமே இல்லாத சந்திரனை போல குளிர்ச்சியான 2 தாய்மார்கள், திருமகளும் நிலமகளும் தாமரை போல் இருக்கிற தன்னுடைய மெல்லிய கைகளால் உன் பாதத்தை வருடிக்கொண்டே இருக்க அவர்கள் வருடுகிற சுகத்திலேயே யோக நிதிரையில் இருக்கிற பெருமாளே, நீதான் ஒரு காலத்தில் இரண்யாக்ஷன் என்கிற அசுரன் பூமியை ஒரு பாயாக சுருட்டி கொண்டு போய் இந்த அண்டத்திலே எங்கோ ஒளித்து வைக்க, சேரும் என்ன நிலமும் என்ன என்று எதற்கும் கவலைப்படாமல் மிகப்பெரிய வராக உருவம் எடுத்து அண்ட பிண்டத்திலே இருந்த அந்த பூமியை மிக லகுவாக உன்னுடைய கூரிய தந்தங்களால், கூரிய கோரை பற்களின் நடுவே எடுத்து வந்தாய். அப்படி நீ எடுத்து வருகிற போது பூமி பிராட்டிக்கு ஏதாவது நேர்ந்ததா என்றால் எதுவும் நேரவில்லை. எப்படி வண்டானது மல்லிகை பூக்குள்ளோ அல்லது பூக்களுக்குள்ளோ சுழைந்து அதற்கு வலிக்காமல் தேர்ந்தெடுக்கிறதோ அதுபோல் அந்த பிராட்டியை நீ காப்பாற்றியவனாக இருக்கிறாய். நீதான் 6 சுவையாக இருக்கிறாய். சுடர்விடும் ஐம்படை என்றால் 5 படை பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். சுதர்சனம் என்கிற சக்கரம், பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு, நந்தகம் என்கிற கத்தி, கௌமேதகம் என்கிற கதை, சாரங்கம் என்கிற வில் ஆகிய 5 ஆயுதங்களை தாங்கி அடியவர்களுடைய துன்பத்தை போக்குபவனாய் இருக்கிறாய். நீயே அறுசுவையாக இருக்கிறாய். அறுசுவை என்பது என்ன? உப்பு, புளிப்பு,
துவர்ப்பு, இனிப்பு, கார்ப்பு, கைப்பு. கைப்பு என்றால் கசப்பு. இப்படி அறுசுவையும் நீயாக இருக்கிறாய். 7 தீவுகளாய் இருக்கிறாய். என்னது 7 தீவுகள்? 7 தீவுகள் என்று சொல்லுகிற போது பொதுவாக 7 உலகு என்று இங்கே சொன்னாலே அது 7 உலகங்களையும் குறிப்பதாக இருந்தாலும் கூட இங்கே 7 தீவுகள் என்று சொல்லுகிறது. இங்கே 7 உலகு என்று சொன்னது 7 தீவுகளாக கொண்டால் என்னென்ன தீவுகளவை? நாவலம் தீவு, இரவி தீவு, குசையின் தீவு, கிரௌஞ்ச தீவு, சான்மாலி தீவு, தெங்கின் தீவு, புட்கர தீவு என்று 7 தீவுகளை குறிக்கக்கூடியது. அறுசுவையாக இருக்கிறாய், 7 தீவுகளாகவும் இருக்கிறாய். சேற்றுக்கும் நீருக்கும் தயங்காத மகா வராக அவதாரம் எடுத்து பூமித்தாயி உன்னுடைய கோரைப்பற்களுக்கு நடுவிலே கொண்டு வந்து எங்கள் முன்னால் நிறுத்தி உலகத்தை மீண்டும் படைத்தாய். இப்படியெல்லாம் இருக்கிற நீதான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுந்தரத்தோள் என்பதற்கு 5 ஆயுதங்களையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிற அழகு கொடுக்கும் தோள் என்று நயன்மாக சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மதிமுகம் என்பதற்கு உலகில் காணும் களங்கமுள்ள சந்திரனை போல் இல்லாமல் களங்கமே இல்லாத ஒப்பற்ற பூரண சந்திரனை ஒத்த குளிர்ந்த முகத்தை உடையவர்கள் என்று தாயார் இருவரையும் வியாக்கியானம் செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மங்கை என்பது பொதுவாக குமரி பருவத்தை சொன்னாலும் கூட மேல் எல்லையினும் மங்கை பருவத்தின் தொடக்கத்திலும் இருப்பவர்களையும் குறிக்கும். எனவே மலரண அங்கை என்பதற்கு தாமரை மலரை விட அழகும் மென்மையும் நிறமும் மனமும் முதலான பெருமைகளை கொண்டிருக்கும் திருக்கைகளை உடைய பிராட்டிமார்கள் வருடுவதனால் ஏற்பட்ட சுகத்தினால் அரிதுயில் கொண்டிருக்கிறான் பெருமாள் என்று சொன்ன அதி அற்புதமான பாசுரம் இந்த 3வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை சேவிப்போம். 7 உலகு வயிற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை சுடர்விடும் 5 அங்கையுள் அமர்ந்தனை சுந்தர நாள்தோள் முன்னீர் வண்ண நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரண அங்கையில் முப்பொழுதும் வருட அறுதுயில் அமர்ந்தனை. இங்கே முன்னீர் என்று சொல்லுகிறார். முன்னீர் என்பது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3 வகை நீரும் கலக்கக்கூடிய கடலையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது விளக்கம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தநாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.